அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் நட்சத்திர பலன். இந்த பதிவில் பூரோட்டாதி நட்சத்திரத்தினுடைய பலன்களை, அதன் குண நலன்களை பார்ப்போம். பூரோட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம்னு வரும். அதில் 4ஆம் பாதம் மீன ராசியில் வரும். இந்த பூரோட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் ஆதிக்கமுள்ள இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாதந்தோறும் பூரோட்டாதி நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறக்கும்போது குரு திசையில் பிறந்திருப்பாங்க. ஆகவே தட்சிணாமூர்த்தியை விடாமல் வழிபாடு செய்கிறது, நட்சத்திர அதிபதியை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. வியாழந்தோறும் வழிபாடு செய்கிறது ரொம்ப அறிவாற்றலும் புத்தி கூர்மையும் உண்டாகும். பண வருமானம், செல்வம், செல்வாக்கு சேரும். இதில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணங்கள் இருக்குது. குரு பகவானாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஆசிரியரை போல, குருமார்களை போல செயல்படணுங்கிற ஒரு துடிப்பும் மனது இருக்கும். மன தூய்மையோடு பரிசுத்தமாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கும். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆசானாக விளங்க வேண்டும். எந்த துறையில் ஏற்பட்டாலும் அது 4 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு நாம் ஆசானாக இருந்து வழிகாட்டணும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை, நாம் கற்றுக்கிட்ட விஷயத்தை, நம்மளுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு பாடமாக சொல்லி அவர்களையும் வெற்றியடை வைப்பதற்கு புதிய புதிய சிந்தனைகளை சொல்லி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும். நல்ல கடவுள் பக்தியும் ஆன்மீக பக்தியும் அதிகரிக்கும். குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த பூரோட்டாதி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு நட்சத்திர தெய்வம் இருக்குது. ஸ்ரீ ஏகவாதர் சிவபெருமான். சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. தங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி கொள்வதற்கும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் நட்சத்திர தெய்வத்தை விடாமல் வழிபாடு செய்வதும், அது மாதத்தில் வருகிற பூரட்டாதி நட்சத்திரத்தன்றே நட்சத்திர தெய்வமான ஸ்ரீ ஏகவாதர் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதும் சிறப்பானதாக இருக்கும். நட்சத்திர கோயில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கோயில் ரங்கநாதபுரம் திருவாணீஸ்வர் கோயில். ரங்கநாதபுரம் திருவாணீஸ்வர் கோயில். இந்த கோயிலுக்கு சென்று பூரட்டாதி நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். குரு அருள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய சித்தர் சோதிமுனி சித்தர். இவருடைய சமாதி ஜோதி வடிவில் சிவனாக காட்சி தருகிறார். அவருடைய சமாதியில் தீபமேற்றி வழிபாடு செய்கிறதும் ஒரு ஆசி வழங்கக்கூடிய, அருள்பாலிக்கக்கூடிய, இறையருள் தரக்கூடிய வடிவமாக விளங்குகிறார். சித்தர் சோதிமுனி புரட்டாதி நட்சத்திரத்தன்று சித்தரை நினைத்து மனதால் துதித்து வழிபாடு செய்து நல்லருள் பெற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தன்னை தயார்படுத்தி கொண்டால் வெற்றிமேல் வெற்றியும் முன்னேற்றமும் செல்வம் செல்வாக்கும் சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்துடைய மலர் வெள்ளரளி. வெள்ளரளி மலரை இறை வழிபாட்டுக்குரிய மலராக வணங்குதல் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய மரம் தேம மரம். இந்த தேம மரத்தை, மரக்கன்றுகளை வாங்கி நட்டு வழிபாடு செய்வதும் வளர்ப்பதும் நல்லதொரு பரிகார பூஜைக்குரிய நல் வழிகாட்டுதல், இறை ஆற்றல் மிக்கதாக அவர்களுக்கு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துடைய பழம் மாம்பழம். வழிபாட்டுக்குரிய பழமாக எடுத்துக்கொள்வது நல்லது. ராசிகள் கும்பராசியில்
பிறந்தவங்க பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இதில் வரக்கூடியவர்கள் நீலக்கல் வைத்த மோதிரம் ராசிக்கல் கனக புஷ்பராகம். மீன ராசியில் வரக்கூடிய 4ஆம் பாதம் புஷ்பராகம். புஷ்பராகக்கல் வைத்த மோதிரத்தை அணியலாம். குரு பகவான் ஸ்தலமான ஆலங்குடி திட்டை போன்ற இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. வியாழந்தோறும் குரு பகவானை விடாமல் வழிபாடு செய்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய எண் குருவுடைய எண் 3. இஷ்ட தெய்வம் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது நல்லது. உணவு வழிபாடு கடலை சுண்டல் இதில் மஞ்சள் நூலில் 21, 30, 39 என்கிற அடிப்படையில் வரக்கூடிய 3 எண் வரக்கூடிய அளவில் மஞ்சள் நூலில் சுண்டல் மாலையை தட்சிணாமூர்த்திக்கு அணிவித்து வழிபாடு செய்யலாம். மஞ்சள் துணி வழிபாட்டுக்குரிய துணியாக தட்சிணாமூர்த்தி போர்த்தி வழிபாடு செய்யலாம். குரு திசையில் பிறந்தவங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு திசையில் பிறந்திருப்பாங்க. குரு தசை 16 வருடம். அந்த மீதம் போக குரு தசை முடிந்து சனி திசை 19 வருடம், புதன் திசை 17 வருடம், கேது திசை 7 வருடம், சுக்கிர திசை 20 வருடம், சூரிய திசை 6 வருடம், சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் திசை 7 வருடம், ராகு திசை 18 வருடம் என சுழற்சி முறையில் அந்த தசாபுத்தி காலங்கள் வரும். ஆகவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை உணர்ந்து தெரிந்து அந்த நாளை இறை வழிபாட்டுக்குரிய நட்சத்திர வழிபாட்டுக்குரிய நாளாக மாற்றி குரு பகவானை வேண்டி நல்லருள் பெற்று செல்வமும் செல்வாக்கும் புகழும் அறிவும் கல்வியும் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவார்கள், முயற்சிப்பார்கள். நினைத்த காரியத்தை முயற்சி செய்து அந்த வெற்றியின் இலக்கை அடைவார்கள், அடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்க வளமுடன். குபேந்திரா டிவி பற்றிய ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.